கேசோதம்மா கேசோதம்மா திருட்டு புள்ளிப்பா அத்தை சொல்வது அடுத்த உண்மையா இல்லம்மா போய் சொல்றேன் நெய் பால் தயிர் மோர் அனைத்தும் நீங்க போகவே இல்லம்மா பலராமா என் செல்ல குஞ்சி என் பட்டு குஞ்சி என் பல்ல குஞ்சி என் சேட்டு குஞ்சி இப்படி அடக்காதடா அப்படியே போயிடு செல்ல குஞ்சி எனக்கு போய் அதோட பாம்பேக்கு எடுத்து போய் ஆபரேஷன் பண்ணி ஏய் வாடா மம்மி எடுத்து வந்திருக்கீங்க பாம்பே காப்பறதா மும்பை குஞ்சி என் சேட்டு குஞ்சி என் வயிறு குஞ்சி இல்ல அங்க இது யா குஞ்சி அது எனக்கு தானே பரமா நீங்க பாரு வீட்டுக்கு வந்ததானே உண்மை தானே குளூர்ல என்னவோ பண்ண போறீங்க பாப்பா குளூர்னா அத்தியாண்ட வந்துறியா நோ சரிங்க நான் அத்தை ஒண்டே பத்திருந்தேன் வந்தே இல்லையா அத்தை நான் ஒண்டே பத்திருந்தேன் வந்த ஆம்பளை கட்டு ஓடாண்டா நான் அப்படியா நான் மேமிக்கலாம் பண்ணுவேன் நீ உண்மையே சொல்லுமா அம்மா அம்மா நான் அத்தை வீட்டுக்கு போறோம் பேசுக்கலாம் புள்ளி பேசி வச்சுக்கிறேன் மகனே நான் திட்டம் பண்றேன் போங்க அங்க கேளு அங்க அடிக்காதம்மா கேட்க மாட்டா புள்ளிகளை அடக்க மாட்டா அத்தை வீட்டுக்கு போயிட்டு அனைத்து திருடி தின்னீங்களா இனிமே திருடவே கூடாது அத்தை வீட்டுக்கு போக கூடாது பாட்டியா வரலுக்கல் இருக்கு இந்த வரலுக்கல்ல உன்னை பிடிச்சு கட்ட போறேன் நாராயணகரி நாராயணகரி பலம் கொண்டு உலக இழுத்து வந்தியா என்னடா இரு மரங்கள் இரு ஆடவர்களாக செல்கின்றார்களே இந்த மகை மரங்கள் இரு ஆடவர்களாக இருக்கின்றார்கள் இவர் யார் தெரியுமா இவர்கள் தான் இருவரும் குபேரனின் பிள்ளைகள் மணிகிரிவர் அழகிரிவர் இவர்கள் இருவரும் சிவனிடத்திலே உயர்ந்த பதவியிலே இருந்தார்கள் கேவலம் மதுவுக்கு ஆசைப்பட்டு சிவனிடத்தில் சாபம் பெற்று இவர்கள் இருவரும் மகை மரங்களாக போய்விட்டார்கள். அப்போது இந்த தோபர யுகத்திலே நான் கண்ணனாக பிறப்பேன். என் பாரமானது அவர்கள் மீது பட்டால் அவர்கள் இருவருக்கும் பழைய உருவம் வந்துவிட்டது. சாப விமோசனம் பெற்று மீண்டும் கைலாயம் சென்று விட்டார்கள். நம்மை அவமானப்படுத்தியது யார்? அத்தைகளை சும்மா விடக்கூடாது. Oh,
சரி சரி ஆமா